ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அப்டேட் பார்த்ததும் எதையுமே யோசிக்காமல் சக்கு புக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் தான் ஐயோ மண்டியில் இருந்த கொண்டே மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நந்தினி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் காஸ்டியூம் வேறு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஐயோ என்னடா காஸ்டியூம் வேறுன்னு சொல்கிறாங்கன்னு சட்டப்பட்டுன்னு தேடி பார்த்தா அட ஆமாங்க, காஸ்டியூம் வேறு தான். இங்கே கோடு போட்ட சட்டை போட்டிருக்காரு தம்பி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வேறு காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அப்போ நாளைக்கு நைட்டு வராதா இது? ஐயையோ நாளைக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் தானாக போயிட்டுருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்துடும் இந்த சீன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மைண்டுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. காஸ்டியூம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நாளைக்கு எபிசோடில் வரதா இருந்தால் ஸோ நாளையோட கண்டினியூவேஷன், அதாவது நைட் சீனாக இருந்தால் அதே காஸ்டியூமில் தான் நான் கண்டிப்பாக வந்திருக்கணும். பட் வேறு காஸ்டியூமில் பிரவீன் சார் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப என்னவா இருக்கும் ஒன்றும் எனக்கு விளங்கலை. உங்களுக்கு எது விளங்குனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் நாளைக்கு வரும்னு சொல்லி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் நம்மளோட ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் நாளைக்கு வந்தால் ஹாப்பியாக தான் இருக்கும். நாளைக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையே போய் தூங்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தெரிஞ்சிடும் இந்த சீன் வருமா வராதான்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.